அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுகிறேன். கவிஸ் போட்காஸ்ட்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஹவ் ஐ broke த ஒபேடு கேர்ள் சைக்கிள், ஓவர் கம்மிங் ஜென்ரேஷனல் பேட்டர்ன். பொதுவாக நம்மளை சின்ன வயசுல இருந்தே நீ நல்ல பொண்ணா வளரணும், நல்ல பொண்ணா வளரணும், நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல பொண்ணு, மற்றவங்க எல்லாம் உன் நல்ல பொண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த நல்ல பொண்ணு அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, மற்றவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொம்மையா ஆடினோம் அப்படின்னா நாம நல்ல பொண்ணு. அதுக்கு பேர் தான் நல்ல பொண்ணு. அவங்க சொல்றத கேட்கணும், நம்ம சாய்ஸை அவங்களே எடுப்பாங்க, அதை ஏத்துக்கணும். நமக்கு சுயமரியாதை இருக்காது, நம்மளுடைய உணர்வுகள் ஒண்ணுமே இல்லை, நம்ம வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுக்கிற தகுதி நமக்கு இல்லை அப்படின்னு நம்மளை சொல்லி வளர்ப்பாங்க. அப்படி நம்ம வளர்ந்து வந்தோம் அப்படின்னாக்க கீழ்ப்படிந்த பொண்ணு, அடக்கமான பொண்ணு அப்படின்ற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், அந்த பட்டத்தை வச்சுட்டு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? அந்த நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு அப்படின்ற பட்டம் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு ஏதாவது யூஸா? இம்மி அளவுக்காவது ஏதாவது யூஸ் இருக்கா? பயன் இருக்கா? இல்லை நமக்கு யாராவது அவார்டு தான் கொடுத்துட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை. கஷ்டப்படாமலா இருக்கிறோம்? நாம நல்ல பொண்ணு தான், அப்படியே கஷ்டப்படுறோம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். அடக்க ஒடுக்கமான பொண்ணா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தானே தெரிஞ்சது என்ன ஒரு அடிமையா வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அதை நான் எப்படி தாண்டி வந்தேன், என்னுடைய அனுபவங்களின் தொகுப்பைத்தான் நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் நான் எதனால எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மள பல பேர் இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம். பல பேர், கொஞ்ச நஞ்சம் பேர் இல்ல, பல பேர் இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கும். த ஒபீடியன்ட் கேர்ள், கீழ்ப்படிந்த பெண், அடக்கமான பெண் அப்படின்ற போர்வையை பூர்த்தி வளர்க்கப்பட்டிருக்கோம். அந்த பொண்ணு யார் தெரியுமா? எந்த கேள்வியும் ஏத்து கேட்க மாட்டா, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா, என்ன நடந்தாலும் வாயை மூடிட்டு போவா, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பா. இது எல்லாத்தையும் அவ செய்யணும் அப்படின்னா அவ தன்னை இழந்திருக்கணும். சூடு சொரணம் இல்லாம சுயமரியாதை இல்லாத ஒரு ஜென்மமா அவ இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் அவளால பண்ண முடியும். ஆனா அப்படி பண்ணாதான் அவ நல்ல பொண்ணு. அதுதான் இந்த சமூகம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறது. ரொம்ப நாளா நான் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாதான் இருந்தேன். ஆனா அந்த சைக்கிளை நான் உடைச்சிட்டேன். ஆனா நான் அந்த சைக்கிளை உடைச்சிட்டேன்னு ஒரு செகண்ட்ல நான் சொல்லிட்டேன். ஆனா அது எனக்கு அவ்வளோ ஈஸியாவா இருந்துச்சு? கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா அது என் பிஹேவியர் மட்டும் கிடையாது, எனக்குள்ள பூத்தப்பட்ட பேட்டர்ன் மட்டும் கிடையாது, அது என்னுடைய தலைமுறைக்கான ஒரு பேட்டர்ன். எனக்கு உள்ள கொடுக்கப்பட்ட பேட்டர்ன் இல்லை, என் தலைமுறையா வந்த பேட்டர்ன் அது. ஸோ அந்த பேட்டர்ன் தலைமுறையா சைலண்டா கடத்திக்கிட்டே கடைசியில என்கிட்டையும் கொடுத்தாங்க. ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறை, என் பாட்டிலேருந்து எங்க அம்மாவுக்கு, எங்க அம்மாவிலேருந்து எனக்கு, இந்த மாதிரி தலைமுறையா கடத்தப்பட்ட ஒரு பிஹேவியர். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்னென்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஒபீடியன் கேர்ள் அப்படின்ற பேட்டர்ன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அது என்னை எப்படி பாதிச்சுது, நான் எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன், நான் எப்போ அதை பிரேக் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்றதான். ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி நல்ல பெண்ணா இருந்து இன்னமும் கஷ்டப்படுறீங்க, நான் நல்ல பெண்ணாதான் வளர்ந்தேன், அவங்க என்னை எப்படி வளர்த்தாங்களோ நான் அப்படிதான் வளர்ந்தேன், ஆனா நான் கஷ்டப்படுறேன், நான் ஓவரா அன்பு காட்டினேன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போனேன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன், எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு என்ன அமைதியாக்கிக்கிட்டேன், நான் இவ்வளவும் பண்ணி இன்னமும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கானது. எபிசோட் உள்ள போறதுக்கு முன்னாடி இது போல கண்டென்ட் நீங்க இன்னும்
தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா உங்க லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது பல பேருக்கு போய் சேர உதவியா இருக்கும். ரைட். ஒபீடியன் கேர்ள் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒபீடியன் கேர்ள் அப்படின்றது வெறுமனே அவங்க சொல்றத கேட்டுட்டு வளர்ற இது மட்டும் கிடையாது. அதை தாண்டி இன்னும் டீப்பா உள்ள போற ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, அது நம்மள கண்டிஷன் பண்ணி வைக்கும். எப்படிலாம் கண்டிஷன் பண்ணி வைக்கும் அப்படின்னாக்க, நோ சொல்லக்கூடாது, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது, உங்க மேல யாருக்காவது இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, எப்படி சொல்றது, உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி அத நீங்க கேள்வி கேட்க கூடாது, உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது, இப்படிலாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு நம்மள கண்டிஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்படிலாம் நாம இருந்தோம் அப்படின்னாக்க குட் அப்படின்ற பேர் கிடைக்கும், அட்ஜஸ்ட் பண்ற பொண்ணு அப்படின்ற பேர் கிடைக்கும், ரெஸ்பெக்ட்ஃபுல் மரியாதை கொடுக்குற பொண்ணு அப்படின்ற பேர் கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பொண்ணு அப்படின்ற பேர் கிடைக்கும். ஆனா இதுக்காக நாம என்னென்னத்தை தெரியுமா விட்டு கொடுத்துருப்போம்? நாம நேர்மையா இருக்கிறத விட்டு கொடுத்துருப்போம், நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துற தன்மையை விட்டு கொடுத்துருப்போம், நாம சுதந்திரமா வாழணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு கொடுத்துருப்போம், நாமளா இருக்கிறதையே விட்டு கொடுத்துருப்போம். நம்ம வளர்ந்து வர்றப்போ நம்மள பல பேர் சில சொல்ல கேட்டு வந்திருப்போம். திரும்ப பேசாத, எதிர்த்து பேசாத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய, சின்ன விஷயம் தானே, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசி, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நீ இந்த மாதிரி பண்றதுனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நல்ல பொண்ணுன்னா ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும், ஒழுங்கா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து வந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மளுடைய உண்மையான வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்திடுவோம். நம்ம குரலுக்கு, நம்ம உணர்வுகளுக்கு, நம்ம தேவைகளுக்கு, நம்மளுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்திட்டு, எதிரில் உள்ளவங்க நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அவங்க அப்செட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையா நாம ஆடிட்டு இருப்போம். ஒருவேளை இதெல்லாம் நாம செஞ்சாதான் அவங்க நம்மளை ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனும் நமக்கு கடைசியா கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சமூகம் நம்மளை ஏத்துக்கணும், நம்ம குடும்பம் நம்மளை ஏத்துக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காக நாம இத அத்தனையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம், அதை பிஹேவியரா மாத்தி வச்சிருப்போம். ஆனா அங்க நம்மளோட உண்மைத்தன்மைய நாமளே கொன்னிருப்போம். இந்த உண்மைத்தன்மை எங்க இருக்குன்னே தெரியாது. நாம ஏன் இப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பார்த்து தூக்கி போட்டாதான் மிச்சம். ஆனா பதில் தெரியாம இருந்து, ஏன்னா எனக்கு அந்த மாதிரிதான் இருந்தது, பதில் தெரியாம இருந்தது. நடக்கிற அத்தனையும் என் கண்ணுக்கு தெளிவா தெரியும். அவங்க பண்றது தப்பு, அவங்க வளர்ப்பு தப்பு, என்ன அபியூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா என்னால என் உண்மையை உறக்க சொல்ல முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் சர்வை பண்ணிட்டு வந்தேன். இது என்னை எப்படி பாதிச்சுது அப்படின்னா, இது நார்மலாலாம் பாதிக்கலீங்க, ரொம்ப ஆழமா பாதிச்சுது. ஆழமானா எப்படி அப்படின்னாக்க, ரொம்ப நாளா நான் இந்த பேட்டர்னுக்குள்ள இருக்கேன், இந்த பேட்டர்னுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்றதே நான் உணராம இருந்தேன். இப்ப 40 வருஷம் வரைக்குமே, என் 40 வயசு வரைக்குமே இந்த நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவோ அபியூஸை தாங்கி போனேன், அவமரியாதையை தாங்கி போனேன், அவமானங்களை தாங்கி போனேன். என்னை விட்டுட்டு போனாங்க, தூக்கி போட்டுட்டு போனாங்க, அதையும் தாங்கினேன். என்னை ஒரு பொருட்டாவே மதிக்கல, அதையும் தாங்கினேன். என்னை ஒரு உபயோகப்படுத்துற பொருளா பார்த்தாங்க, உபயோகப்படுத்திக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். இது எல்லாமே எதுக்காக?
அவங்க என்ன நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக. பரவாயில்லையே இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுதே, நல்லா இருக்குதே அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைக்காக. ஆனா ஒரு விஷயம், இதெல்லாம் நான் எப்ப பண்றதை நிறுத்துறனோ அப்பவே நான் எல்லாரும் கெட்டவளா மாறிட்டேன். அப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணாதான் இங்க நல்லவ. பெர்ஃபார்ம் பண்றதை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா கெட்டவள ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன கெட்டவன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமேலுக்குதான் நான் இப்ப நிம்மதியா இருக்கிறேன். என்ன ஒரு இது பாத்தீங்களா? நான் எல்லாருக்கும் நல்லவளா இருக்குன்னு நினைச்சப்போ என்னை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்கல. எனக்குள்ளேயும் நிம்மதி இல்ல. ஆனா நான் எல்லாருக்கும் கொடுக்கறத நிறுத்துறதுக்கு அப்புறமேலுக்கு நான் கெட்டவளா மாறின எல்லாருக்கும் ஆனா இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன். இதுதாங்க கான்ட்ரவர்சி. இதுதான் லைஃபோட கான்ட்ரவர்சியே. சோ இந்த நல்ல பொண்ணு அப்படின்ற பேட்டர்னுக்குள்ள நான் மாட்டிட்டு இருக்கிறது எனக்கு நார்மலா தான் தோணுச்சு. நான் நார்மல் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல பொண்ணா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நமக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் எஸ் சொல்லணும். நம்மளை ஏதோ ஒண்ணு காயப்படுத்துது அப்படின்னா அப்போதும் நாம அமைதியா இருக்கணும். நம்மளை சுத்தி சண்டை வரக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அப்செட் ஆகக்கூடாது. அது நாம என்ன இழந்தாலும் சரி, அந்த கான்ஃபிளிக்ட அந்த சண்டைய அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாம விட்டு கொடுக்கணும். என்னத்தை விட்டு கொடுக்கணும்? நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும், நம்ம குரலை விட்டு கொடுக்கணும், நம்ம உணர்வுகளை விட்டு கொடுக்கணும், நம்ம தேவைகளை விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் விட்டு கொடுத்தாதாங்க நம்மள நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பேர் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நல்ல பொண்ணுன்ற பேர் வாங்கியிருக்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கான மரியாதையை அவங்கள்ட்ட இருந்து வாங்கவே முடியல என்னால. அப்பதான் எனக்கு உள்ளுக்குள்ள எதுவோ சரியில்லை அப்படின்ற ஒரு உணர்வு எழுந்துச்சு. நான் உணர்ந்தேன். என்னத்த உணர்ந்தேன் அப்படின்னா, நான் நல்ல பொண்ணாதான் இருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டுட்டு, அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டு நல்ல பொண்ணாதான் இருக்கிறேன். ஆனா நான் இன்விசிபிள் பர்சனா நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒருத்தி இருக்கன்ற உணர்வே அவங்களுக்கு இல்லாத மாதிரி நான் உணர்ந்தேன். நான் பேசுற வார்த்தைகள் கேட்கப்படல, யாரும் அத காது கொடுத்து கேட்கல அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எமோஷனலா ரொம்ப டயர்டா இருந்தேன். ஏன்னா என் எமோஷனல் யாருக்குமே தெரியல, என் எமோஷனல் யாருக்குமே புரியல. என் எமோஷனலை புரிஞ்சுக்கணும்னு யாருமே எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. ஆமாப்பா, உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பாரு தூக்கிட்டு வந்துடுற. நீ ஏன் பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிற? ஏன் எப்ப பாரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எந்த குடும்பத்துல நடக்கல? எந்த பொண்ணு இந்த மாதிரிதான் யோசிக்குது? நம்ம குடும்பத்துல வேற யாராவது இந்த மாதிரி யோசிக்கிறாங்களா? ஏங்க நான் கேக்குறேன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நான் சமமாயிட முடியுமா? இல்ல எனக்கு மத்தவங்க எல்லாம் ஈக்குவல் ஆயிடுவாங்களா? எனக்கு என்ன தோணுதோ அதானே என்னால சொல்ல முடியும். அவங்களுக்கு அது தோணல அப்படின்னாக்க எனக்கு தோன்றது பொய்யாவா போயிடும்? இது மாதிரிதாங்க நான் எமோஷனலா ரொம்ப டயர்ட் ஆனது. அது மட்டும் இல்லாம எனக்கான முடிவுகளை நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். செல்ஃப் டவுட். நான் எடுக்கிற முடிவு சரியா? இது சரியா வருமா? என்னுடைய முயற்சிகள் இதுக்கு தகுந்ததா? எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா? என்னால வெற்றி அடைய முடியுமா? அப்படின்னு என் மேல ஏகப்பட்ட சந்தேகம். எந்த ஒரு முடிவையும் தெளிவா எடுக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவான மனநிலை எனக்கு இல்லை. எப்ப பாரு மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற கவலையே எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஒருவேளை நாம இப்படி பேசினா அவங்க தப்பா நினைப்பாங்களோ, இந்த ட்ரெஸ் போட்டா நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நம்ம இப்படி இங்க போனாக்கா நினைப்பாங்களோ, அங்க போனாக்கா நினைப்பாங்களோ, நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, இப்படின்னு அடுத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே நான் இருந்தேன் நான். ஆனா இதுல இன்னமும் ரொம்ப கஷ்டமான கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு உண்மையிலே என்ன வேணும்னே எனக்கு தெரியல. வலிக்குது ரைட்டு,
அவங்க சொல்றபடி நடந்துக்கிட்டான், அதுவும் ரைட்டு. அதனால உள்ளுக்குள்ள வலியும் வந்திருக்கு, ரைட்டு. ஆனா எனக்கு என்ன வேணும்? அது எனக்கு தெரியவே இல்ல. ஏன்னா, நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில தான். எனக்காக ஒரு நிமிஷம் கூட, ஒரு செயல் கூட, ஒரு எண்ணம் கூட நான் இதுவரைக்கும் வாழல. அதனால எனக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கே தெரியாம போச்சு. ஸோ இது வந்து எனக்கு மட்டும் தானா கிடையாது. இது என்னோட தலைமுறை பேட்டர்ன். இதுல நான் என்ன விதிவிலக்கா? அவங்களுக்கு இதெல்லாம் நார்மலா இருந்ததுனால, அவங்க எந்த கேள்வியுமே கேட்கல. ஆனா, ஆண்டவன் என்ன கேள்வி கேட்க வச்சுட்டானே. நான் தான் அந்த சைக்கிள பிரேக் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவன் எனக்கு விதிச்சிருக்கான். இல்ல விதி எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அத நான் உடைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். என் தலைமுறையே இது சரின்னு ஏத்துக்கிட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம வந்த ஒரு விஷயத்த நான் உடைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா என்னால அந்த வலி தாங்க முடியல. என்னால சுயமரியாதை இல்லாம வாழ முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன். என்னால வந்து என் வாழ்க்கைய பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும்போது, என்னால என் வாழ்க்கைய வாழ முடியல அப்படின்னா, அப்ப எப்போ நான் என் வாழ்க்கைய நான் வாழ்வேன்? இது வந்தப்போ, இந்த மாரி ஒரு கேள்வி நான் கேட்டப்போ, எனக்கு வந்த பதிலு சம்பாதிக்கிற திமிரு, படிச்ச திமிரு, தலகணம் ஏறிப்போச்சு, கர்வம் அதிகமாயிடுச்சு, கொழுப்பு ஏறிப்போச்சு. இதுதான் எனக்கு பதிலா வந்தது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. என் வலி எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. நான் சம்பாதிக்கிற அந்த திமிரு எனக்கு இருக்கிறதுல என்ன குறை? தனி ஒரு பொம்பளையா நின்னு ஒரு குடும்பத்த பார்த்து, ஒரு பிள்ளைய படிக்க வச்சு, நானும் வேலைக்கு போயிட்டு, என் குடும்பத்தையும் யார் தயவும் இல்லாம நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த திமிரு எனக்கு இருக்கிறதுல தப்பு இல்லையே. ஆனா அப்படி இருந்தும் நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன் நானு. ஏனால அந்த பயம் அப்ப எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிதான் நான் பழக்கப்படுத்தப்பட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த பயத்த நான் உடைச்சுட்டேன். எப்படி உடைச்சேன்? அந்த டர்னிங் பாயிண்ட் எனக்கு எங்க இருந்து வந்தது? எல்லாமே எந்த ஒரு மாற்றமும் ஏதோ ஒரு நுனியில ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்றது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல தாங்க ஆரம்பிக்கும். நம்ம பெருசு பெருசா கொண்டு வந்துதான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துலதான் மாற்றம் அப்படின்றது ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு எங்க அந்த மாற்றம் ஆரம்பிச்சுது அப்படின்னாக்க, முதல்ல இந்த மாற்றம் எனக்குள்ள நான் உணர்ந்தப்போ நான் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபிள். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா இத்தனை நாளா இருந்தது ஒண்ணு, இப்ப அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ஒண்ணு. இத்தனை நாள் இருந்ததே நமக்கு ஃபெமிலியரா இருக்கு, அதுல இருந்துடலாமா? இல்ல இந்த மாற்றம் வேணும்னு நான் வந்தேன் அப்படின்னாக்க எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை, ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரி இத்தனை நாளா இருந்தது வலி கொடுக்குது. சரி நம்ம புதுசா மாறி பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, எனக்கு நோ சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நான் இது வரைக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்தேன். என்ன மரியாதை குறைவு பண்றாங்கன்னு தெரிஞ்சுது. ஆனா அந்த இடத்துல நான் அமைதியா இருந்தேன். அப்போ இப்ப நான் உணர்றேன். அந்த இடத்துல நான் உள்ளுக்குள்ள உடைஞ்சத இப்ப நான் உணர்றேன். அது வந்து எனக்கு அந்த அந்த நேரத்துல நான் உள்ளுக்குள்ள உடனே எனக்கு வலி இருந்தது. ஆனா அத சத்தம் போட்டு சொல்ல முடியல. ஆனா அந்த வலிய இப்ப நான் உணர்றேன். இந்த மாற்றம் எனக்குள்ள வேணும் அப்படின்னு நான் நினைச்சப்போ அந்த வலிய நான் உணர்ந்தேன். அந்த நேரத்துல தான் நான் என்ன சில கேள்விகள் கேட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி வாழணும்? இந்த வலியோட நான் ஏன் வாழணும்? நானா இருக்கிறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஏன் எப்ப பாரு என்னுடைய வாய்ஸ், என்னோட வாய்ஸ்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவும் சின்னதா எனக்கு தோணுது. இந்த கேள்விதான் என்ன மாத்துச்சு. நிறைய விஷயங்களை மாத்துச்சு. ஏன்னா இதுக்கு பேரு தான் அவேர்னஸ். இந்த கேள்விகள் எனக்குள்ள எழுந்ததுதான் என்னுடைய விழிப்புணர்வு. இந்த பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கான முதல் படி.
விழிப்புணர்வு எனக்கு அங்க கிடைச்சுது. ஸோ பேட்டர்னை பிரேக் பண்ண பேட்டர்ன் தெரிஞ்சு போச்சு. அதுவும் எனக்கான பேட்டர்ன் கிடையாது இது. ஜென்ரேஷனல் பேட்டர்ன், தலைமுறைக்கான பேட்டர்ன் இது. இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுது. எனக்குள்ள இருந்த வலி என்னை கேள்வி கேட்க வச்சுது. கேள்விகள் கேட்டேன். அதுக்கான விழிப்புணர்வு எனக்கு கிடைச்சுது. அதுதான் இந்த பேட்டர்னை நான் உடைக்கிறதுக்கு முதல் படியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? இது ஜென்ரேஷனல் பேட்டர்ன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன ஜென்ரேஷனல் பேட்டர்ன்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது தலைமுறையா இருக்கக்கூடிய பேட்டர்ன். நீங்க உங்க அம்மாவை பாருங்க, இல்ல உங்க பாட்டிங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் பாருங்க. நம்மளை கேட்கிற கேள்வி அதான். உன் அம்மா எப்படி இருக்கிறாங்க? உன் பாட்டி எப்படி இருந்தாங்க? ஏன் உன்னால அப்படி இருக்க முடியல? ஏங்க என்னால இருக்க முடியலன்னா இருக்க முடியலதான். எப்படி இருக்க முடியும்? நான் வேற, அவங்கள மாதிரி நான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னையும் சொன்னாங்க, இப்படி அவங்க இருந்தாங்க, அப்படி அவங்க இருந்தாங்கன்னு. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு இப்படிதான் இருக்க தோணுது. இது வரைக்கும் இருந்து எனக்கு கஷ்டமா இருக்குது. என்னால முடியல, என்னால நடிக்க முடியல. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இதை உணர்ந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய முதல் படி. அதுதான் எனக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, முக்கியத்துவத்தை உணர்த்துச்சு. என்ன அப்படின்னாக்க, இந்த பேட்டர்ன் என்கிட்ட ஸ்டார்ட் ஆகல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேட்டர்ன் இருக்குது. ஒருவேளை எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கலாம். எங்க அம்மா சைலண்டா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ற சுதந்திரம் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க சர்வைவ் பண்ணணும் அப்படின்னாக்க கீழ்ப்படிந்து அந்த ஒபீடியன்ட் கேர்ளா இருக்கணும் அப்படின்ற பேட்டர்ன் அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாம். அது தெரியாமலே எனக்கு அந்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிய அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன காயப்படுத்தணுன்றதுக்காக அந்த பேட்டர்னை எனக்கு கடத்தல. அவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சுது. அவங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுக்க வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதைத்தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இது எனக்கு ஒரு கிளாரிட்டிய கொடுத்துச்சு, ஒரு தெளிவை கொடுத்துச்சு. என்ன அப்படின்னாக்க, அவங்கள நான் குற்றம் சொல்றதை விட்டுட்டு இதுக்கு நான் ஏன் பொறுப்பு எடுத்துக்க கூடாது? அந்த மாதிரி நான் பொறுப்பு எடுத்தா மட்டும்தான் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேட்டர்ன் நான் கிரியேட் பண்ணல, ஆனா இத உடைக்கிற பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்றது நான் உணர்ந்தேன். சரி, இந்த பேட்டர்னை நான் எப்படி உடைச்சேன்? ஓவர் நைட்ல நடக்கல. 40 வருஷம் வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். இந்த 4 வருஷமா ட்ரை பண்ணேன். 4 வருஷத்துல எல்லாத்தையும் உடைச்சேன். 5வது வருஷத்துல உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த டயலாக் உங்களுக்கே மனப்பாடம் ஆயிருக்கும். ஏன்னா நிறைய சிஸ்டர் சொல்லிட்டாங்க என்கிட்ட. சிஸ்டர் நீங்க அடுத்து தான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் சிஸ்டர், ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றதுக்காக நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்றாங்க. அதுதானே உண்மை. என் வாழ்க்கை அதானே என் வாழ்க்கை. இப்ப என் வாழ்க்கை உங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சுன்னும் போது உண்மையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓவர் நைட்ல எதுவுமே நடந்துடலைங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன படிகளா எடுத்து வச்சேன். ஆனா அந்த படிகள் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த பேட்டர்னை நோட் பண்ணிட்டேன். அந்த பேட்டர்னை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் மைண்டுக்கு போச்சு. ஆனாலும் நான் ஆட்டோமேட்டிக்கா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அந்த ஓல்டு பேட்டர்னை திரும்ப நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தடவையும் நான் எஸ் சொல்லும் போது நான் நிறுத்தினேன். உண்மையிலே இது எனக்கு எஸ் தானா? உள்ளுக்குள்ள நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன். இந்த எஸ் தான் நான் விரும்புறேனா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். 2வது, அந்த உள்ளுக்குள்ள எஸ் தானான்னு கேள்வி கேட்கும் போது நோன்னு பதில் வந்தது பார்த்தீங்களா? அப்ப எனக்கு அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எனக்கு அது கம்ஃபர்டபுளாவே இல்லை. ஆனா அதை நான் அலோவ் பண்ணேன். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை, அதாவது அந்த வசதி இல்லாத தன்மைய நான் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு எஸ் இல்லை, நோ தான். ஆனா அதை நோன்னு நான் வெளியில சொல்லும் போது எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நான் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணேன்.
அந்த நோன்னு சொல்லும்போது எனக்குள்ள அவ்ளோ பயம், அவ்ளோ நடுக்கம். ஏன்னா இது வரைக்கும் நான் நோ சொன்னதில்ல. ஆனா இப்ப சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். பயம், பதட்டம், நடுக்கத்தோடயே நான் நோ சொல்ல ஆரம்பிச்சேன். முதல்ல நோ சொன்னேன். என்னுடைய உணர்வுகள வெளிப்படுத்துறது தப்பில்ல அப்படின்னு நான் புரிஞ்சுகிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னா, அது வலிக்குதுன்னு நான் சொல்றதுக்கு நான் ஏன் தயங்குறேன்? அவங்க நம்மள தப்பா நெனச்சுருவாங்கன்னா? அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னா? இல்ல அவங்க நார்மலா ஏதோ இருந்து நாம அத ஓவர் திங்கிங் பண்றோம்னா? இல்ல நம்ம ஓவர் சென்சிட்டிவா? இல்ல நம்ம அதிகமா ஃபீல் பண்றோமா? இல்ல நம்ம ஓவர் திங்கிங் பண்றோமா? ஸோ இப்படிலாம் நடந்துருமோ அப்படின்னு நெனச்சுக்கிட்டு தானே நம்ம உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ அத வெளியில சொல்லாம இருக்கிறோம். ஆனா நான் முடிவு பண்ணேன். நீ என்ன வேணாலும் நெனச்சுட்டு போங்க. எனக்கு அத பத்தி கவல இல்ல. ஆனா எனக்கு இப்போ இப்படிதான் தோணுது. எனக்கு வலிக்குதுன்னா நான் எட்ட போகணும். எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா வேணும். என்னால நீங்க சொல்றத கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. இந்த நேரத்துல என்னால வேலை செய்ய முடியாதுன்னா முடியாது. எனக்கு நான் உண்மையா இருந்தேன். வெளியில எவ்வளவோ டிஸ்கம்ஃபோர்ட், எவ்வளவோ ஏச்சு, எவ்வளவோ பேச்சு, எவ்வளவோ திட்டு. ஆனா நான் விடல. எனக்கு நான் உண்மையா இருக்க ஆரம்பிச்சா அது தப்பு இல்ல அப்படின்றதையும் நான் புரிஞ்சுகிட்டேன். ஸ்லோவா, மெதுவா அந்த டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்றது என்னுடைய வளர்ச்சியா மாறுச்சு. அடுத்து என்னோட எல்லைகள சரிப்படுத்தினேன். ஸோ என்னுடைய எல்லைகள நான் சரிப்படுத்துறது மூலியமா, என்ன நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மெசேஜ அவங்களுக்கு நான் குடுத்தேன். வார்த்தைகள் மூலியமா குடுக்கல. ஆனா என்னுடைய செயல்கள் மூலியமா அவங்களுக்கு காட்டுனேன். எனக்கு அப்படியே பெரிய பெரிய அ வெற்றிகள் அப்படிலாம் எதுவுமே கிடைச்சிரலைங்க. சின்ன சின்ன மாற்றங்கள். அத நான் உணர்ந்தேன். எனக்குள்ளேயும் உணர்ந்தேன், என்ன சுத்தி இருக்கவங்களையும் உணர்ந்தேன். என்ன அப்படின்னாக்க, நான் சில விஷயத்த ஒத்துக்க விரும்புறேன் அப்படின்னாக்க, அதுக்கான நேரத்த நான் எடுத்துக்கிட்டேன். யோசிச்சு பதில் சொல்றதுக்கான நேரத்த நான் எடுத்துக்கிட்டேன். சில நேரங்கள்ல நான் பேசுறது சரியான நேரம் தான் அப்படின்னு நெனச்சு தான் நான் பேசினேன். எந்த முடிவுகள்லயுமே என்ன நான் சூஸ் பண்றது குற்றமே கிடையாது. இப்போ ஒரு இடத்துக்கு எங்கேயோ கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வர புடிக்கலன்னு நான் சொல்றேன். அது ஏதோ ஒரு காரணம் எனக்கு. நீ வந்து தான் ஆகணும்னு உங்கள கம்பல் பண்ணாங்க அப்படின்னாக்க, நீங்க சரி நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்ட்டீங்க அப்படின்னாக்க, நீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மென்ட் இங்க தேவையே கிடையாது. நீங்க உண்மையில விருப்பப்பட்டு போறீங்களா? தாராளமா போங்க. பிடிக்கலையா? பிடிக்கலன்ற நிலையில நில்லுங்க. தப்பே கிடையாது. ஸோ அதத்தான் நான் பண்ணேன். கொஞ்சம் இந்த மாரி நான் பண்ணும்போது தான், என்னுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே, என்னுடைய முடிவுகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆச்சு. என்னுடைய வாய்ஸும் தெளிவாச்சு. இதுலேருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? இந்த பிரேக்கிங் த ஒபீடியன்ட் கேர்ள் அப்படின்றத நான் உடைச்சதன் மூலியமா எனக்கு சில பாடங்கள் கிடைச்சது. என்னென்ன பாடங்கள் அப்படின்னாக்க, நாம நம்மள சைலன்ட்டா வச்சுக்கிறது மரியாதை கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு மரியாதை குடுக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன வேணாலும் பேசட்டும் அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது மரியாதையே கிடையவே கிடையாது. நம்ம மரியாதைய நம்ம மௌனத்தின் மூலியமா நாம கெடுத்துக்க கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டேன். முதல் விஷயம். நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நாம விட்டு குடுத்து போகணும். எல்லாத்துக்கும் விட்டு குடுத்து போகணும். நாம மட்டுமே முயற்சிகள் எடுக்கணும். இந்த உறவு நிலைக்கிறதுனாக்கா நாம தான் முயற்சி எடுக்கணும். நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத தூக்கி போட்டேன். எனக்கு எல்லாரும் வேணும் தான். நான் உண்மையா இருக்கிறேன். அத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதுன்னா என் கூட இருங்க. இல்லாட்டி போயிட்டே இருங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. உங் அன்பு வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன இழக்கிறத நிறுத்தினேன். நான் அன்பு காட்டுறேன். உண்மையா இருக்கிறேன். விசுவாசமா இருக்கிறேன். புரிஞ்சுதா? என் அன்பை ஏத்துக்கோங்க. புரியலையா? என்ன டெஸ்ட் பண்ணாதீங்க. போயிட்டே இருங்க. அதுதான் இப்ப என்னோட பதில். என் அன்பு புரிஞ்சுகிட்டவங்களுக்கு அது உண்மையா தோணும், விசுவாசமா தோணும். புரியாதவங்களுக்கு நான் எவ்வளோதான் பண்ணாலும், அவங்களுக்கு என்ன விட்டுட்டு போகணும்னு தான் தோணும். தாராளமா போ வழி விட்டு அனுப்பி வச்சேன்.
போங்கன்னு நிறைய உறவுகள் போச்சு. போயிட்டு வாங்க. டாட்டா பாபை. என்னை புரிஞ்சுக்கிற உறவுகள் ஒன்னோ ரெண்டோ விரல் விட்டு எண்ணக்கூடியதுதான் என்கிட்ட இருக்குது. அது உண்மையா இருக்குது. எனக்கு அது போதும். அந்த பாடத்தையும் நான் கத்துக்கிட்டேன். என்னுடைய வாய்ஸ் முக்கியம். என் வாய்ஸை யாராவது சைலண்ட் பண்ண நினைச்சிங்க, நான் இது நாள் வரைக்கும் அப்படிதாங்க இருந்தேன். என்னை எல்லாரும் சொல்றது, நான் எப்பயாச்சும் என் சம்பந்தமா நான் ஏதாவது பேச வந்தேன் அப்படின்னாக்க முதல் விஷயமா என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி கத்துற, ஏன் இப்படி வாயை அடைச்சிட்டு கத்துற, ஏன் இப்படி தொண்டையை கிழிச்சிட்டு கத்துற அப்படின்னுவாங்க. நான் சொல்லிட்டேன் ஒரு கட்டத்துல, இதுதான் என் குரல். நீங்க பேசுனீங்கன்னா நான் இப்படிதான் பேசுவேன். என் குரலை அடக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க, போயிடுங்க. நான் இப்படித்தான் பேசுவேன், என் குரல் இவ்வளவு சத்தமா தான் வெளியில வரும்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா என்கிட்ட அடுத்த வார்த்தை பேசுங்க. இல்லாட்டி நீங்க என்கிட்ட பேசவே வேணாம். நானும் பேசலையே. என் குரல் அதிகமா இருக்கு, என் குரல் சத்தமா இருக்கு அப்படின்னு அவங்க காரணம் காட்டுறதுக்கு, உண்மையான காரணம் காட்டுறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, என் குரல்ல இருக்கக்கூடிய உண்மை அவங்கள சுடுது. அத அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எனக்குள்ள ஏதாச்சும் குற்ற உணர்வை புகுத்தணும். எப்படி புகுத்த முடியும்? என் குரல் ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன் சத்தமா பேசுற, ஏன் கத்துற அப்படின்னு கேட்டாக்க, நான் ஏதோ தப்பு பண்றேன்ற உணர்வு எனக்குள்ள வரும். அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா என் வாயை அடைச்சிடலாம் அப்படின்ற எண்ணம். அதையும் உடைச்சிட்டேன் நானு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இதுதான் என் குரல். நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் கத்துவேன். இஷ்டம்னா பேசுங்க, இல்லாட்டி பேசாதீங்க. எனக்கு நீங்க பேசாம போனா எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க பேசாம போனீங்கன்னாக்க. ஆனா என்கிட்ட வந்தீங்கன்னா இதுதான் என் குரல் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த போட்காஸ்ட் நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு என் குரலை அடக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள். எங்க இருந்து? எல்லாம் என் குடும்பத்துல இருந்துதான். கேட்டேன், நானும் கேட்டேன். சரி ஏதோ சொல்றாங்க, நாமளும் அமைதியா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றத கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா அதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை. அவங்களுக்கு என் மேல அக்கறையில சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தர் பலன் அடையணும் அப்படின்றதுக்காக என்னுடைய குரலை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு மேல உங்கள்ட்ட அதையும் நான் கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்களையும் தூக்கி போட்டாச்சு. என் குரலை அடக்கணும்னு நினைக்கிற எந்த உறவும் எனக்கு தேவை இல்லை. அவ்வளவுதான். என் குரலால பலன் அடைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என் குரலை அடக்கி என்னை இன்னமும் அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிற உறவு எனக்கு தேவையில்லை. தூக்கி போட்டுட்டேன். உண்மையில தூக்கி போட்டுட்டேன். சோ என் குரல் முக்கியம், என்னுடைய தேவைகள் முக்கியம், என்னுடைய உணர்வுகள் முக்கியம். எல்லாத்துக்கும் மேல நானா இருக்கிறது தப்பே கிடையாது. அது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றதையும் நான் கத்துக்கிட்டேன். இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது. ஒருவேளை நீங்களும் இது மாதிரி இந்த பேட்டர்ன்ல ஸ்டக் ஆகி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான். நீங்க வீக்கு கிடையாது. நீங்க கண்டிஷன் படுத்தப்பட்டு வச்சிருக்கீங்க. இத மாத்தக்கூடிய எபிலிட்டி, இத மாத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், இது உங்களுக்கான பேட்டர்ன் கிடையாது. இது தலைமுறையா வரக்கூடிய பேட்டர்ன். நான் என் தலைமுறையிலேருந்து வந்த பேட்டர்ன்ல நான் உடைச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. இது தலைமுறையா வரக்கூடிய பேட்டர்ன். இந்த ஜென்ரேஷனல் பேட்டர்னை உடைக்கிறது அப்படின்றது, நம்ம கடந்த காலத்துல அவங்க மேல போய் குறை சொல்றது, அவங்கள மரியாதை குறைவா பேசுறது அப்படின்றது நான் சொல்லவே இல்லை. அதுக்கான அர்த்தமும் அது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதோ அதான் அவங்க வாழ்ந்தாங்க. அத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளவுதான். அவங்க மேல குறை சொல்லியோ அவங்கள தப்பா பேசியோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இத மாத்துற பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மால ஒரு ஹெல்தியான ஃபியூச்சரை கிரியேட் பண்ண முடியும். சோ நமக்கு மட்டும் கிடையாது இது, நமக்கு அடுத்த வர தலைமுறையும் நல்லா இருக்கும் அப்படின்றது
என்னுடைய மெசேஜ் உங்களுக்கானது. நீங்க எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா செயல்பட்டு இதை மாத்தணும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. உங்களை நீங்க கவனிங்க. உங்களுடைய குரலுக்கு அது எவ்வளவு தகுதி வாய்ந்தது அப்படின்றத நீங்க முதல்ல உணருங்க. அது கேட்கப்பட வேண்டிய குரல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் நீங்க இந்த ஒபீடியன் கேர்ள் அப்படின்ற பேட்டனை உடைச்சி வெளியில வர முடியும். நீங்க உங்க எண்ணங்களை கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்க இதயத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு உதவியா இருந்திருந்தா இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமா என்கிட்ட பேசணும், இல்லை இது சம்பந்தமான இந்த பேட்டனை உடைக்கிறதுக்கு எனக்கு உதவி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க பயோவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் பற்றின தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாம என்கிட்ட ப்ரைவேட்டா பேசணும், இது சம்பந்தமா நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு என்ன ரூல்ஸோ அதே தான் அதுக்கும் நீங்க என்கிட்ட பேசவும் முடியும். அது மட்டும் இல்லாம பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோஸ் பப்ளிக்கா இருக்காது. ஒரு பேட்டர்னும் எப்படி உருவாகுது, அதை எப்படி உடைக்கலாம், அதை எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் எதுவும் பப்ளிக்கா இருக்காது. என்னுடைய போஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா அப்படின்னா அந்த பிளேலிஸ்டோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வீடியோஸை நீங்க பார்க்க முடியும். ஸோ என்னுடைய கண்டென்ட்டே இதுதான். சின்ன வயசுல ஒரு டாக்ஸிக் ஃபேமிலியில நாம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க நாம நிறைய அந்த குழந்தை பருவ மனக்காயங்களால நாம பாதிக்கப்பட்டு இருப்போம். அதனால சில பேட்டர்ன்ஸை நமக்கு நாமே உருவாக்கியிருப்போம். அந்த பேட்டர்ன்ஸை இது வரைக்கும் அடல்ட் ஆகி எத்தனை வயசானாலும் அந்த பேட்டர்ன்ஸை நம்ம பிஹேவியர் நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம். அதனால நாம சில கஷ்டங்களையும் அனுபவிப்போம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸை புரிஞ்சு அதை பிரேக் பண்ணி அதில் ஹீல் ஆனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்றதான் என்னுடைய கண்டென்ட். ஸோ அதைத்தான் அந்த பிரேக்கிங் பேட்டர்ன் சீரீஸில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு உங்களுடைய பேட்டர்ன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது என்னை எப்படி பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், நான் அதுலேருந்து ஹீல் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய போஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களை இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு எபிசோட்ல திரும்பவும் நான் சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.